நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 3 lakhs வரையும் இப்ப நெல்லுன்னு வந்துருச்சு. 3 to 7 lakh 5%. ப்ரீவியஸா 10% இருந்துச்சு. 17,500 வந்து அவங்க டாக்ஸை சேவ் பண்ண முடியும். ட்ரேடிங் இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்குது. 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் வந்து எவ்வளோ ஓல்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.01. பட் நியூவில் வந்து அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸ் கெயின் டேர்மில் அது பணத்தை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி மேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சீக்கிரம் எக்ஸிட் ஆகிட்டே இருக்காங்க. அது 15% இருந்துச்சு, இப்போ 20% பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமும், ஏன்னா 1 lakh வரையும் இருந்தது வந்து இன்னைக்கு 1.25 அப்படின்றது பர் பர்சன் பர் இயர் பர் பேங்க். காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு 2001 வந்து 100, இன்னைக்கு 363. 2001 வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க 25 lakhsக்கு. 2024 வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பற்றி நம்ம எனக்கு பேச போகிறோம். இம்பார்ட்டன்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான இதில் ஷேர் பண்ண போகிறோம். இப்போ பட்ஜெட் அப்படின்னா என்னங்க? ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம வீட்டில் எப்படி ஒரு இன்கம் எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்கம்ஸ் என்ன எக்ஸ்பென்சஸ், இதை பற்றி தான் அவங்க நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க 7 consecutive இயர்ஸாக பட்ஜெட்டை அவங்க டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்னைக்கு இந்தியா மட்டும் பார்க்கல, நம்ம வேர்ல்டே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. இன்கம் அப்படின்னா நம்மளுடைய டேக்ஸ், டிவிடெண்ட்ஸ். ஸோ இன்கம் அப்படின்னா நமக்கு எப்படிலாம் இன்கம் வருது அப்படின்னா த்ரூ த டேக்ஸ், த்ரூ த டிவிடெண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ். ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 17% வந்து நம்மளுடைய இன்கம் வந்து இது மூலயமா வருதுங்க. எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நிறைய நம்ம கடன் பத்திரங்கள் நம்ம பப்ளிக்கு தந்துட்டுருக்காங்க. ஸோ ஹார்ட்லி 27%, அது மூலயமா நம்ம இந்தியாவுக்கு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா கடன் பத்திரங்களால் ஒரு 20%, மிலிட்ரிக்காக நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது ஒரு 8%, லோன்ஸ் வந்து ஒரு 4%, அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் இதுக்கு வந்து ஒரு 80% அவங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் இவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பட்ஜெட்டில் வந்து எந்த சேஞ்சஸ் இருக்கா, இல்லை நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வேர்ல்டே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஒன்லி நாட் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் இதை பார்க்கல. ஸோ இதை பற்றியான விஷயத்த நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளுடைய ஃபினான்ஷியல் செக்மெண்ட்ஸை பொறுத்தவரையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸ் கெயின் அப்படிங்கிறது நம்மளுடைய ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி லாங் டேர்ம் அப்படின்றது 10% இருந்துச்சு, இப்போ வந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்லி 2.5%. இது வந்து நம்மளுடைய எக்கனாமிக் நல்ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய க்ரோத் ப்ராஃபிட்டில் வந்து இது வந்து ஒரு பெரிய மீகர் அமௌண்ட்டாக இருக்காது இது. அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸ் கெயின் இது ரிலேட்டடாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஷார்ட் டேர்மில் வந்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே வராங்க. நிறைய ஷார்ட் டேர்மில் அது பணத்தை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி மேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சீக்கிரம் எக்ஸிட் ஆகிட்டே இருக்காங்க. அது 15% இருந்துச்சு, இப்போ 20% பண்ணியிருக்காங்க. எதனாலனா இதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க. இல்லைனாக்கா நிறைய லாஸஸ் அவங்க மேக் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோடைய எக்ஸம்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேபிட்டல் கெயினில் 1 lakh வரை எக்ஸம்ஷன் இருந்துச்சு. இன்னைக்கு 1,25,000 வரையும் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்ல ஆறுதலான விஷயம். அது வந்து ஒரு நல்ல விஷயமும், ஏன்னா 1 lakh வரையும் இருந்தது வந்து இன்னைக்கு 1.25 அப்படின்றது பர் பர்சன் பர் இயர் பர் பேங்க். இதை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேடிங் இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்குது. 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் வந்து எவ்வளோ ஓல்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.01. பட் நியூவில் வந்து 0.02% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்லி 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 0.06 இருந்தது ப்ரீவியஸாக, இப்போ 0.1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது வந்து ட்ரேடிங்கில் இருக்க பீப்புள்ஸ் வந்து நிறைய ரீட்டைல்ஸ் பர்சன்ஸ் வந்து அதில் உள்ள வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றதை வந்து மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நியூ டாக்ஸ் ரெஜிமில் 3 lakhs வரையும் இப்போ நெல்லுன்னு வந்துருச்சு. 3 to 7 lakh 5%. ப்ரீவியஸாக 10%
இருந்துச்சு. இப்போ 7 to 10 lakhs 10%, ப்ரீவியஸாக 15% இருந்தது. இந்த 2 ஸ்லாபும் வந்து கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் இருக்கனால பீப்புள்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபார் டேக்ஸ் பர்பஸ் அவங்களுடைய இண்டிவிஜுவல் இன்கம்ல 50,000லேருந்து 75,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கனால இந்த 2 ஸ்லாப் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால 17,500 வந்து அவங்க டேக்ஸை சேவ் பண்ண முடியும். இதுவும் நம்மளுடைய பட்ஜெட்டில் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய நம்மளுடைய இந்தியாவில் வந்து ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நியர்லி பார்த்தீங்கன்னாக்கா 4.16 crores வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸ்க்கு வந்து 4.54 crores அலோகேட் பண்ணியிருக்கிறதும் equity மார்க்கெட்ஸில் டிஃபென்ஸ் இல்லைன்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான செக்டர்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க்கிங்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 2001 வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க 25 lakhsக்கு. 2024 வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ 1 crores. காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு 2001 வந்து 100, இன்னைக்கு 363. இப்போ அதோடைய இண்டெக்ஸ் கெயின் எவ்வளோனாக்கா 36,50,000. இப்போ இது எப்படி ஒர்க்கிங்ஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய இண்டெக்ஸ் கெயின் வந்து இதில் 63,70,000 இருக்கும். அண்ட் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறது 20% அப்படின்னும் போது 12,74,000 நம்ம பே பண்ணியிருப்போம். இது ப்ரீவியஸாக 12,74,000 வந்து 20% ரேட்டில் நம்ம பே பண்ணியிருப்போம். இப்போ இருக்க இந்த டேக்ஸ் ஸ்லாப்ல எப்படி ஒர்க்கிங்ஸ் வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்க இந்த டேக்ஸ் ஸ்லாப்ல எப்படி ஒர்க்கிங்ஸ் வரும் அப்படின்னா டேக்ஸ் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா 90 lakhs. நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து 12.50% பார்த்தோம்னா 11,25,000 தான் நம்ம 25 lakhs நம்ம பே பண்ணியிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரீவியஸை விட இப்போ நமக்கு நல்ல பெனிஃபிட்ல தான் இருக்கு. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஒரு டாக்ஸேஷனும் நல்லா பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதே போல கேபிட்டல் டாக்ஸ் கெயின்லையும் ஷார்ட் டேர்ம்ல இருக்க பர்சன்ஸ் உடைய அந்த ஃபியர், அவங்களுடைய ஏமாற்றங்கள், அவங்களுடைய லாசஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. லாங் டேர்ம்ல இருக்கிறது வந்து நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி க்ரோ ஆயிட்டு இருக்கும் போது நார்மலி ஒரு ரிச் பீப்புள்ஸ் அண்ட் நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் டாக்ஸ் பே பண்றதுக்கான ஒரு ரெவென்யூஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் பர்சன், சேலரி பர்சன்ஸ், அதோடைய சேஞ்சஸும் நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டாக நமக்கு காமிக்கிறது. ஓவர் த பீரியட் நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு இது ஒரு பாசிட்டிவ் பட்ஜெட்டாக இருக்குன்றது தான் என்னுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கனாக்கா இதில் நல்ல பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுனாக்கா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. என்ஆர்ஐ பீப்புள்ஸ்க்கு வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறது? சில ஃபண்ட் ஹவுசஸ் வந்து நேரில் என்ஆர்ஐஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சியில் கேட்டோம், யூஎஸ் என்ஆர்ஐயாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க நேரில் வரணும். அண்ட் அகெயின் இன்னொன்று யூஎஸ் அண்ட் கனடா வந்து இப்போ என்ஆர்ஐஸாக இருந்தால் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஏன்னா ஃபக்கா அதாவது டபுள் டாக்ஸேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த 2 நாடுகள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஏஎம்சி ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனாலும் யூஎஸ் கனடா சிட்டிசனா இல்லைனா இந்தியன் சிட்டிசனான்ற ஆப்ஷன் கிளியராக கேட்பாங்க. ஸோ யூஎஸ் கனடாவாக இருந்தால் ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் அந்த என்ஆர்ஐ வந்து நேராக வந்திருக்கணும். இன் பர்சன் அந்த டிக்ளரேஷன்லாம் சைன் பண்ணி கொடுத்த பிறகு தான் ப்ராசஸே பண்ணுவாங்க. சில ஃபண்ட் ஹவுசஸ், ஆக்சிஸ், அப்புறம் மற்ற ஃபண்ட் ஹவுஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொரியர் பண்ணாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஆன் பிஹாஃப் அவங்க சைன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சப்மிட் பண்ணால் ப்ராசஸிங் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த 2 கண்ட்ரி, மற்ற கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐஸ் அகெயின் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து ஃபிசிக்கலாக தான் சப்மிட் பண்ண முடியும். ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேஒய்சி முடிச்சு ஃபிசிக்கலாக பண்ணிட்டாங்கன்னா சில ஃபண்ட் ஹவுஸ் ஃப்யூச்சரில் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ஆன்லைனில் பண்ண முடியும்னு இருக்குது. ஸோ அது எந்த நாட்டில் இருக்கீங்க இல்லை எங்கே போகிறீங்கன்றதை பொறுத்து. அதே மாதிரி இங்கே எஸ்ஐபி ஆரம்பிச்சிருப்பீங்க, மாறிட்டீங்க, என்ஆர்ஐ ஆகிட்டிங்கன்னா மேபி நெக்ஸ்ட் டைம் இந்தியா விசிட் பண்ணும்போது உங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிவிட்டு எஸ்ஐபியும் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து மாற்றுறது நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? இன்சூரன்ஸ்னாலே ரிஸ்க் ப்ரொடெக்ஷன். அதாவது நான் ஒரு பொருள் இல்லைன்னா அது என்ன ஆகும், அதுக்கு பதில் ஒரு பணமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். இது மெயினாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து இங்கிலாண்டில் வந்து அந்த வணிகத்துக்காக வெளியில் போகிறவங்கள அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த வணிகத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்து ஆரம்பிச்சது. இது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. பியூர் டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிஸ்க் இருக்குது. இப்போ நான் இல்லை, என் ஃபேமிலி என்னை நம்பி தான் இருக்காங்க, நான் பியூர் டிபெண்டன்ஸ் என்னை நம்பி அப்படின்னும் போது என் பொண்ணு இருக்கா, என் பொண்ணுக்கான படிப்பு செலவுகள், நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஜாயின் பண்ணதுலேருந்து காலேஜ் முடிக்கிறது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு, அண்ட் லோன் நான் எதாவது வச்சுருந்தேன்னா அந்த அமௌண்ட்டு, இது இல்லாமல் நான் சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட், இதெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் ஒரு 1 கோடி ரூபா 1.5 கோடி வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேர்த்துட்டு இதெல்லாம் இருந்தாலும் என்னோடய இன்கம் என்ன, மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா ஈஸியாக 1-1.5 கோடி வரைக்கும் கவரேஜ் தருவாங்க.
இது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் போது ப்ரீமியம் கம்மி, கவரேஜ் ஜாஸ்தி. இது வந்து 30,000 ஏஜை பொறுத்து 30-35,000 1.5 கோடி கிடைக்கும். என்டோமெண்ட்டுன்னு போனீங்கன்னா இன்சூரன்ஸ் கவர் கம்மியாக இருக்கும். 10 லட்ச ரூபாய்க்கே நான் வந்து 50,000 1 லட்சமோ வருஷத்துக்கு கட்டுற மாதிரி ஆகும்.